ஹாய் நண்பர்களே, நான் உங்கள் நிலை எழுதிங்க. இந்த பதிவு யாருக்குன்னா, நம்ம திருச்சி சாதனை பத்தி நீ வீடியோல பேச போறோம். என்னடா திருச்சி சாதனை பத்தி ரொம்ப நாள் கழிச்சு பேசுறீங்க, இவ்வளவு நாள் ஏன் போடல அப்படின்னா, நம்ம திருச்சி சாதனை இவ்வளவு நாள் அமைதியா சாந்த சுருபி ஆயிட்டாங்க. இப்ப திடீர்னு நேரத்து பொங்கிட்டாங்க, பால் பொங்கின மாதிரி பொங்கி மக்களுக்கு ஒரு கருத்து சொல்லியிருக்காங்க. ஐயா உண்மையா சொல்றேன், நல்ல ஒரு பயங்கரமான கருத்து சொல்லியிருக்காங்க. என்ன ஏது வீடியோ ஃபுல்லா பார்க்கலாம் வாங்க நண்பர்களே. நம்ம திருச்சி சாதனை அவர்கள் நேற்று வீடியோ போட்டு என்ன சொல்லிருக்காங்க தெரியுமா? அதாவது இந்த உலகத்துல எந்த ஆம்பளையா இருந்தாலும் கெட்டின பொண்டாட்டி மேல பாசமாவே இருக்க மாட்டாங்களாம். அதுவும் கல்யாணம் முடிஞ்ச அந்த 10 நாள் 15 நாள் தான் பாசமா இருக்காங்களா, அதுக்கப்புறம் தண்ணி துளிச்சு விட்டுறாங்களாம். அடுத்தவங்க மனைவி மேல பொண்டாட்டி மேலதான் ஆசை வருது, கள்ளக்காதல் வருது, அந்த இது வருது, பொண்டாட்டி மேல பாசமே இல்லை அப்படிங்கிறாங்க. இன்னொரு பக்கம் பார்த்தா என்ன சொல்றாங்க, பொண்டாட்டி புருஷன் மேல பாசம் கிடையாது, பொண்டாட்டி சிலவங்க அடுத்தவங்க ஆம்பளை மேல ஆசைப்படுறாங்க அப்படின்னு சொல்றாங்க. சரி, இதெல்லாம் இருக்கட்டும் சாதனா, இதை எதுக்கு தினத்தை இப்படி சொல்லுது, நீயே இப்படி சொல்றிய என்னன்னு தெரியலையம்மா அப்படின்னு பார்த்தா அது என்ன சொல்லுது, கெட்டின பொண்டாட்டி கூட சந்தோஷமா வாழுங்க, லவ் பண்ணுங்க, அப்பந்தான் உங்க வாழ்க்கை நல்லா இருக்கும். லவ் பண்ணாம இப்ப மாதிரி சண்டை போட்டே இருந்தீங்கன்னா நாளைக்கு ஏதாவது உங்களுக்கு ஒண்ணுன்னா யார் வந்து நிப்பா? அடுத்தவன் பொண்டாட்டி நிப்பாளா? உன் பொண்டாட்டி தான் நிப்பா. அதனால உங்க பொண்டாடி கூட குடும்பம் நடத்துங்கள அப்படின்னு சொல்லி சாதனா திட்டி தீர்த்திருக்காங்க. கரெக்டான விஷயம் தானே சாதனா? எப்படிதான் நீ இருந்தாலுமா சின்னத்தரம்மா கூட என்ன சண்டை வந்தாலும் சந்தோஷமா தானே இருக்கிய, எத்தனை வருஷமா இருக்கிய, 2 பிள்ளை ஆயிட்டு கல்யாணம் முடிஞ்சு கொடுத்துட்டு பிள்ளைகளுக்கு பேத்தியெல்லாம் பெத்தாச்சு, பேரம் பேத்தியெல்லாம் எடுத்தாச்சு, நீங்களும் சந்தோஷமா இருக்கும்போது கண்டிப்பா கரெக்டான விஷயம் தான். ஆனா உண்மையாவே வாழ்க்கையில உருப்படியான ஒரு விஷயம் சாதனா திருச்சி சாதனா சொல்லியிருக்கோமா? ஆமா, இதுக்கு எதுவும் கோவப்பட்டு எதுவும் என்னை திட்டிப்படாத, சரியாத்தான், நீ வாழ்க்கையில உருப்படியாக சொன்னதுனால இந்த விஷயத்த மக்களுக்கு நான் சொல்லியிருக்கேன். அதனால அவங்கவுங்க பொண்டாடி கூட வழங்கலாம், அடுத்தவங்க பொண்டாட்டிக்கு ஆசைப்பட்டு கள்ளத்தனமா கள்ள காதல் பண்ணிட்டு கப்பல் கவுந்துற போகுது அப்படின்னு சொல்லி திருச்சி சாதனா சொல்லியிருக்காங்க. அது ரொம்ப வரவேற்கத்தக்க விஷயம் சாதனாமா. ரைட் நண்பர்களே, இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சுன்னா லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி ஷேர் பண்ணி மறக்காம நம்ம பேப்பர் 248 சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி போயிடலாம். அமைக்கிறங்க. நன்றி, வணக்கம்.